வசனம் ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்து எருசலேமுடைய பாவங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பில் வந்து எல்லாமே நிறைய பாவம் இருக்குது. இந்த மெயினான பாவங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ரைட்டா? இசைக்கிற 22 அதை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் காலம் வரத்தக்கதாக உன் நடுவிலே இரத்தம் சிந்துகிறதும் உன்னை தீட்டுப்படுத்தத்தக்கதாக உனக்கே விரோதமாய் நரகலான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறதுமான நகரமே. இது ஒரு காலம் வரத்தக்கதாக உன் நடுவில் ரத்தம் சிந்துகிறோம். அது ஒரு தனி தலைப்பாக அது தனியாக பார்த்துவோம். உன்னை தீட்டுப்படுத்தத்தக்கதாக உனக்கே விரோதமாய் நரகலான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறதுமான நகரமே. பெருசனுடைய பாவம் வந்து மெயினான பாவம் வந்து இதில் 2 இருக்குது. அதில் 2ல் வந்து பார்த்திங்கன்னா விக்கிரகங்கள் உண்டு பண்ணுகிற நகரம். விக்கிரகங்கள் யாரில் விடுவா? ராஜாக்களின் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா விக்கிரகங்கள் சாலமோன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி தாவீதுக்கு பிறகு சவுல் வந்து விக்கிரகம் உண்டு பண்ணானா அந்த வேதத்தில் கிடையாது. தாவீது கரெக்டாக இருப்பேன். அதுக்கடுத்து ரெகோபேமை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ரெகோபேமை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட யோசியா, ஒரு யோசபாத்து இப்படிப்பட்டவங்க மட்டும்தான் என்ன செய்ய மாட்டாங்கன்னா விக்கிரகங்கள் உண்டு பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா விக்கிரகம் ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்து வச்சுருந்தேன். அதை நம்ம பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த தடவை சொல்கிறேன். எத்தனை ராஜாக்கள் வந்து யூதாவில் டோட்டலாக வந்து இஸ்ரேவேல் வடக்கு ராஜ்யத்தில் எல்லாருமே விளையாடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து யெரொபெயாம் ஸ்டார்ட் பண்ணி எதுவுமே அவங்க ஆண்டவருக்காக பிரியமாக நடந்தாலுமே அவனும் வந்து விக்கிரகம் கும்பிடுவான். அப்போ டோட்டலாக இஸ்ரேவேல் இருக்கிற வர்ற ராஜாக்கள் எல்லாருமே விக்கிரகம் போடுவாங்க. இந்த யூதா கோத்திரம், யூதாவும் பெண்ணினும் 2 ஒன்றாயிருதா. அப்போ அந்த யூதா கோத்திரத்தில் வர்றவங்க பார்த்திங்கன்னா 1 2 3 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்து சொல்கிறேன். அவங்க மட்டும்தான் வந்து ஆண்டவருக்கு பிரியமாக நடக்குவாங்க. அதாவது விக்கிரகங்கள் உண்டு பண்ணாங்க. டோட்டலாக அரசியலாக கரப்ஷன் ஆக்கிடுவாங்க. அது எருசலேம் மகாராஜாவே இருக்கும். இந்த நகரத்தை டோட்டலாக கரப்ஷன் ஆகும். அதில் மெயினாக முக்கியமான பார்த்திங்கன்னா மனாசேனா ஓவர் ஆட்ட முடியும். ஆனால் அவன் கன்ஃபர்ஸ் பண்ணி திருப்பிடாமல் தீட்டுப்பட்டது தானே. இன்றைக்கி நமக்கு வந்து ஆண்டவர் தெரியலை, நம்ம வந்து பாவம் செஞ்சுருக்கிறோம், ஆண்டவருடைய கிருபையால் நம்ம மீட்டெடுக்கிறாரு. மீட்டெடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த டோட்டலாக நம்ம வந்து வெளியே பண்ணுறோம். டோட்டலாக வெளியில் வந்துட்டு பழையபடிக்கு உள்ளே போகும்போது அது புதுப்பிக்கப்படுறது கூடாத காரியம். எபிரேயர் வரும்ல வாசிங்க, அதான் வந்து எல்லாருக்கும் அந்த கிறிஸ்துவின் ஆவி வந்து ஆக்குப்பை பண்ணிடும். டோட்டலாக கரெக்ஷன் ஆகும்போது எபிரேயர் 6:4 சரி 6:6 மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்படியுமே மனாசே வந்து பிறகு வந்து வந்தான்னு சொல்லி சொன்னாலும் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து அவன் மனம் திரும்பி ஏற்றுக்கிட்டு அந்த விக்கிரகங்கள்லாம் வந்து எடுத்து வெளியில் போட்டாங்க. அந்த பண்ணப்பட்ட பாவங்கள் அது இந்த ரத்தம் சிந்துக்கிற நகரம் என்ன பண்ண ரத்தம் சிந்துக்கிற தனி டாப்பிக்காக பண்ணாங்க. தன்னோட பிள்ளையும் என்ன செய்யறான் அந்த மூளைக்கு எதுவும் அறிவு கட்டதாம பண்ண, அதாவது அறியாமல் பண்ணிட்டு நம்ம வந்து அறியாமல் பண்ணாலும் அந்த அளவுக்கு நம்ம பண்ணலாமான்னு தெரியல. பலியிடுறது, தீ மிதிக்கிறது அதெல்லாம் பண்ணலை. நம்ம கம்பேர் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம வந்த பாதையில் நமக்கு அப்படி பண்ணலை. அப்போ இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவர் வந்து பிரித்து எடுக்கிறார். இப்போ ஆபிரகாம் சரித்திரத்தில் வந்து நம்ம பலியிட்டாங்களா பலி இல்லையா அப்படின்னு நமக்கு வந்து தெரியல. அது நம்ம தேடி பார்ப்போம். அப்போ ஆபிரகாம் வந்து வெளியில் கொண்டு வராரு. கொண்டு வரும்போது ராகேல் என்ன செய்கிறார்? திரும்பிட்டு வரேன். அப்போ ராகேலுக்கு அப்பா வந்து அந்த சந்ததி வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து விக்கிரகம் உள்ளதாக. இப்போ ஆபிரகாம் வந்து சரித்திர வல்லுன்னு சொன்னால் அவன் வந்து சில செஞ்சு விற்று அவங்க ஃபேமிலியிருந்து தான் வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு எமோரியர், அவங்க தகப்பன் இசைக்கிற தகப்பன் எமோரியர், தாய் தித்தினோம். அப்படிங்கும்போது ஆபிரகாமோட சந்ததி வந்து எமோரியர், சாராவோட சந்ததி ஏத்தியர் அப்படி வச்சுக்கலாம். அப்போ ஏதோ ஒரு சந்ததியில் அவங்க வந்திருக்காங்க. எமோரியர் ஏத்தியர் வந்து ஆபிரகாம் வந்திருக்காங்க.
வந்திருக்கேன். அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எம்முடைய ஏத்தியெல்லாம் வந்து இந்த பலியிட்ட சந்தையில் தான் வந்திருக்காங்க. அவங்களுடைய தெய்வம் காணானியெல்லாம் பலியிட்ட சந்தையில் தான் வந்திருக்கேன். அபரகாம் பலியிட்டானா பலியிடலை அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் பலியிட்ட சந்தையில் தான் வந்திருக்கேன். அப்படி வந்தவனுங்க இப்போ இஸ்ரவேல் வந்து யார் இவன் ராகேல் வந்து சொரூபத்தை கொண்டுட்டு வராங்க. அப்போ அவர் யாக்கோபு, ஈசாக்கு, யோசேப்பெல்லாம் வந்து விக்கிரகங்கள் கும்பிட்ட மாதிரி சொன்னாங்க. அது மாதிரி 12 கோத்திரத்துலேயும் வந்து அவங்க வந்து விக்கிரகங்களை தேடினாங்களா அப்படிங்கிறதுக்கான மிங்கிள் ஆகிறாங்க. எப்போ மிங்கிள் ஆகிறாங்கன்னா இங்கே கானான் தேசத்துக்கு எகிப்துக்கு வர்றாங்க இல்லையா, 12 குமாரை கூட்டிகிட்டு வராங்க இல்லையா, எகிப்தில் வந்து அடிமைப்படுறாங்களே, அப்போ மிங்கிள் ஆகிடுறாங்க. அப்போ மிங்கிள் ஆகிறாங்க. அப்போ மிங்கிள் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து அலற ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா கர்த்தர் வந்து சிலர் இறக்கம் பாராட்டுறது தேவனாக இருக்கிறாங்க. இறக்கம் பாராட்டி என்ன பண்ணுறாருன்னா அவரை தான் விடுவிக்கிறார். டோட்டலாக வந்து மனம் திரும்பினாங்கன்னு தெரியல, அவரே விடுவிக்கிறாரு. 10 மாதைகளை கொண்டு வந்து கட்டாயப்படுத்தி கொண்டுட்டு வர்றார். புட்டிங்கி பறிச்ச மாதிரி கொண்டுட்டு வர்றார். கொண்டுட்டு வந்து பீரியட் பண்ணுறாரு. 10 கட்டளை கொடுக்குறாரு, நியாயப்பிரமாணங்கள் கொடுத்து செதுக்கி எடுத்து கொண்டுட்டு வராங்க. அப்போவே முரட்டாட்டமாக தான் இருக்காங்க. அப்போ எப்பேற்பட்ட முரட்டாட்டமெல்லாம் பார்க்குறாங்க பாருங்க. அப்படி முரட்டாட்டம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் அவங்க டோட்டலாக அவங்களாம் அழிச்சிட்டு 20 வயசுக்கு கீழே உள்ள வச்சுருக்காரு. அந்த சந்ததி மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 20 வயசு கீழே வந்து அந்த யோசுவா கூட்டிகிட்டு வர பிள்ளைங்க அந்த சந்ததி தான் பார்த்திங்கன்னா யோசுவா வந்துட்டு அவன் வழிநடத்தும் போதும் யோசுவாவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம நியாயாதிபதிகள் படிப்போம். அவன் அந்த சந்ததி பூரா மரணம் அடைகிற வரைக்கும் அந்த இருக்கிறது இருக்காது. அதுக்கு பிறகு தான் போன போக்கில் செய்யணும், தான் மனசுக்கு போன பிரகாரம் செய்யணும்னா பழையபடிக்கு மிங்கிள் ஆகிறாங்க. இப்போ இந்த பழையபடிக்கு மிங்கிள் ஆகுறாங்க அப்படின்னா பழையபடிக்கு வந்து மிங்கிள் ஆகுறாங்க அப்படின்னா இது எப்படி ஆகுறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டோட்டலாக வந்து ஆண்டவர் சரண்டர் ஆகாமல் பழையபடிக்கு பொண்ணு எடுக்கிறது அது பெரிய தப்பு. நீங்கள் நம்ம ராஜாக்க புத்தகத்தை பார்த்துட்டு அவங்க அம்மா வேற போட்டுருக்கோம். எத்தனை வருஷம் ஆண்டாங்க அது வேற இல்லை ஆண்டாங்க. அம்மா அப்பா இருக்கிற தாய் பேர் முக்கியமாக தாய் பேர் ஏன் போடுறாங்கன்னா அந்த கரப்ஷன் வந்து காட்டுறப்ப பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குறதுலாம் பெரிய அதான் ஆண்களுக்கு ஒழிக்கும் ஐக்கியம் கல்யாணம் பண்ணுறது அப்படி செய்யணும், கவனமாக இருக்கணும். வந்துட்டோம் இப்போ ஆத்மாதாயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, பொண்ணு எடுக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய தப்பு. நாம் எப்படி ஆத்மாதாயம் பண்ண முடியும்? ஒரு பொண்ணை எடுத்து இப்படி ஆத்மாதாயம் பண்ணுறதுன்னா நாம் போய் ஒரு ஆத்மாவை சந்தித்து அவங்கள கருத்துக்களை வழி நடத்தி அவங்க என்ன இப்படிப்பட்ட நிலைமைக்கு போய் சத்தியத்தை சொல்லி அவங்கள வந்து என்ன செய்யணும், ஒரு சபையில் கொண்டு வந்து சேர்த்து அவங்கள உருவாக்கி ஆண்டவருக்கு நேரம் வழி நடத்துறது ஆத்மாதாயம். போய் சொல்லிட்டு வந்த உடனே அந்த ஆத்மாயம் போய் சொல்கிறாங்க, அது தவறு. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கணும். அதாவது விதைக்கிறவன் ஒரு செய்யணும். ஆண்டவர் சொல்றது விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். அப்படி போகும்போது அவன் விதை எங்கே போகுது, பாதையில் விழுது, கல்லில் விழுது, முள்ளில் விழுது, நல்ல நிலத்தில் விழுது. பறவை வந்து பறவை பட்சித்து போட்டது. பாதையில் இருந்தது பறவை பட்சித்து போட்டது. கல்லில் விழுந்தது வளர்ந்து முள்ளு நெருக்கிறவங்க செத்து போச்சு. நல்ல நிலத்தில் விழும்போது அது என்ன செய்யணும், பலன் கொடுக்கணும். 30, 60 பலன் கொடுக்கும். அப்போ அதை வந்து நம்ம என்ன செய்யணும்னா போய் நம்ம போய் ஒரு சுவிசேஷம் இருக்கான் பக்கத்தில் ஒரு சுவிசேஷம் அது ஆத்மாதாயம் வேணும். அது தவறு. போய் சொல்லாமல் இருக்கக்கூடாது. போய் சொல்லும்போது அந்த ஆத்மா ஒரு கிராமத்துலையோ ஒரு பஸ்லையோ ஒரு இடத்துல ஒரு ட்ரெயின்லையோ நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம். அது நம்ம சுவிசேஷம் சொல்கிறோம். சுவிசேஷம் சொல்லும்போது அவங்களுக்கு நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்தி அவங்க வந்து சர்ச்சுக்கு போய் அவங்க உருவாக்கப்படும் போது அது ஆத்மாதாயம். அதுவுமே கடைசி வரைக்கும் தேவை. இப்போ நம்மகிட்டே வராங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க கேட்டா அப்போ கலந்துக்கிறது நம்ம செய்கிற கடமையும் வந்து கரெக்டாக அந்த ஆத்மாவை ஃபோக்கஸ் பண்ண கையில் ஒருத்தர் கொடுத்துருக்காருன்னா ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்து எடுத்து வர்றதுக்கு பிறகு ஆத்மாதாயம். நம்ம என்ன சொல்கிறேன், ஆளை கூட்டிகிட்டு வந்தாலும் ஆத்மாதாயம், ஒருத்தர் சொல்கிறாங்க அது ஆத்மாதாயம். அது வந்து விதைக்கிறவன் அதாவது மேலே புரிஞ்சு படிக்கணும். விதைக்கிறவன் என்ன செய்யணும், விதைக்க புறப்பட்டான் சில வழிவிடுகள். அப்போ எல்லா இடத்துலையும் வசனம் சொல்லும்போது வழிவிடுகும் போது பறவை வந்து பட்சித்து போட்டது அப்படிங்கிறார்.
அப்போ எடுத்து அதோட வரும்போது விதைக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சத்துரு என்ன செய்யறாங்க, அந்த ஆத்மா வந்து கெடுத்து போட்டுறேன். ரைட்டா? அப்போ ஐஸ்வர்யமாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, இல்லாட்டி கவலைகளையும் தரித்திரத்தில் இருக்கிறவங்க செய்வாங்க, நெருக்கப்படும்போது பின்வாங்கி போயிடுவாங்க. அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வழியறிய அப்படிங்கும்போது நம்ம சொல்லும்போது ஒரு ஆத்மாட்ட சொல்லிட்டோம்னா சொல்லி முடிஞ்சாச்சு அப்படின்னு கிடையாது. ஒரு பஸ்ஸில் போகிறாங்க, அவங்க நம்பரை கொடுங்க, அவங்கள்ட்ட பேசுவோம். அப்போ கான்டாக்ட் பண்ணும்போது சில பேர் சொல்லுவாங்க எனக்கு விருப்பம் இல்லைனாங்க. சில அப்போ நமக்கு வந்து ஒரு ஆத்மா வந்து கரெக்டாக மட்டும் லிங்க் ஆகும்போது நம்ம அதை விஷயம் உருவாக்குறோம். அது எண்டு வரைக்கும் நமக்கு என்ன போக முடியலை அப்படிங்கும்போது ஆண்டவருடைய கருத்தில் கொடுத்து பார்க்கும்போது எந்த ஆத்மா வந்து உள்ள கொண்டு வந்து உருவாக்குறோமோ அதுக்கு மேலே ஆத்மாவாக அது மற்றதெல்லாம் அதுக்காக விதைக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு விதைக்கிறோம். விதைக்கும் போது பலன் இருக்கிறது கத்த என்ன சொல்கிறேன், தான் அறுத்த அரிகளை கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோட அறுப்பான். அப்படி நான் அடுத்த அரிகளை பார்க்கும்போது சந்தோஷப்படுவான். அடுத்த அரிகளை பார்க்கும்போது சந்தோஷப்படுறாங்கன்னா இங்கேயுமே நம்ம பார்த்து சந்தோஷப்படுறேன். நம்ம உருவாக்கிட்டோம். அந்த பாதையில் கடந்து போகிறாங்க. நமக்கு 1-2 நம்ம கண்ணில் இருக்குது, எல்லாமே தெரியாமல் இருக்குது. என்னோடய விஷயத்தில் பார்த்திங்கன்னா 1-2 இருக்குது, அவ்வளோதான். அப்போ அதுக்காக நான் பண்ணுறது தவறு, பண்ண சரியில்லை அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த பாதையில் நான் கடந்து போகிறேன், அவ்வளோ. ரைட்டா? அப்போ கடந்து போகும்போது நம்ம எந்த விஷயத்தையும் எந்த வசனங்களும் நம்ம அப்படி கேட்டு பழகிட்டோம். போய் ஒரு ட்ராக்ஸ் கொடுத்தா ஒரு ஆத்மா ஆதாயம் செய்யணும், மினிஸ்ட்ரி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆத்மா ஆதாயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க எங்கே செய்யணும், எங்கே கொண்டு சேர்க்கணும், கர்த்தர் அவங்களுக்கு நமக்கு ஒரு லிங்க் ஏற்படுத்தி கொடுப்பார். நம்மளுடைய தாகத்தின் நிமித்தம், நம்முடைய வாஞ்சை நிமித்தம் செய்வதை அந்த ஆத்மா உருவாக்குறதுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். பவுல் ஏகப்பட்ட செஞ்சிருப்பார். அவர் வந்து ஏகப்பட்டு செய்வார். ஆனால் அவர் சொல்லுவார், அங்கே நான் வரும்போது சரி அவங்களை பார்க்கும்போது எனக்கு அது ஒரு புகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பார். அங்கே வரும்போது அவருக்கு புகழ்ச்சி. அவர் எப்பேற்பட்ட ஒரு மினிஸ்டர் இருக்கார். அவரே என்ன சொல்கிறாருன்னா, நாமும் அங்கே போய் சந்திக்கும் போது நீங்கள் வரும்போது அது எனக்கு புகழ்ச்சி. அப்போ ஒவ்வொன்றிலையும் நிறைய விஷயம். அப்போ இந்த விக்கிரக ஆராதனை அப்படிங்கும்போது இந்த மீட்டெடுத்த ஒரு சந்ததி பார்த்து ராஜாக்கள் பயங்கர அட்டூழியம் டோட்டலாக பண்ணுறாங்க. அப்போ அந்த ரத்தம் செய்தாங்க சிந்தப்படாது. இவன் வந்து சிலையில் வந்து அந்த தன்னோட பிள்ளைகளை வந்து கொடுத்து பண்ணாலும் அந்த ரத்தம் சிந்தப்பட்டது. இவன் ஏட்டி போட்டு அகனிக்கு போனே அங்கே இடத்தையும் சண்டை போட்டு யாரையும் என்ன பண்ணாங்க நமக்கு தெரியாது. நடக்கும்போது கெடுத்தானா, இது பண்ணானா எல்லாமே இருக்கும். அவங்க மட்டும் நம்ம பக்காவாக தெரியும். உரியாவோட தப்பு பண்ணணும், சரி உரியா மனைவியோட பசங்க தப்பு பண்ணணும். மற்ற ராஜாக்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. அப்போ ஒரு யுத்தம் நடக்கும்போது விக்கிரகத்தை வழிபடும்போது பிள்ளைகளை பண்ணிக்கும்போது ஒரு திருவிழாவே நடக்குது. திருவிழா அங்கே என்ன நடக்குது, தண்ணி எல்லாமே இருக்குது. எல்லாமே விபச்சாரம். எல்லாம் அந்த எண்டமும் விபச்சாரம். ஒரு விளையாட்டு வைக்கிறாங்க, கிரிக்கெட் விளையாடுறாங்க. அப்படி வைக்கும்போது அங்கே நானும் விபச்சாரம் குடிக்கிறான். அவனு என்ன செய்யறேன், அந்த பாட்டில் எடுத்து இப்படி வச்சு ஒருத்தர் மூஞ்சிக்கு ஒருத்தர் தெரிக்கிறேன். குடிச்ச பிறகு அடுத்து என்ன நடக்கும், விபச்சாரம் நடக்கும். எல்லா நாட்டிலையும் எல்லா தேசத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபச்சாரம் வேசித்தனமும் அந்த குடி என்ன செய்யலாம் ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல யாருமே. இன்னைக்கு அமெரிக்கா வச்சுக்காங்க. ஒருவேளை நம்ம இந்த அது என்ன ஆண்டவருடைய தேசம் சொல்லி பிரேசில்லாம் வந்து நமக்கு வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, பகிரங்கமாக வந்து அறிக்கையிட்டு பதிவு பண்ணப்பட்டாங்க, இது கிறிஸ்தவ தேசம்னு சொல்லிட்டு. அப்போ அங்கேயும் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற நமக்கு தெரியும். ஒரு தேசம் வந்து எப்படி இருந்ததுன்னா விக்கிரகங்கள் இல்லாத ஒரு தேசமாக இருக்கணும், விபச்சாரம் இல்லாத ஒரு தேசமாக இருக்கணும், குடி இல்லாத ஒரு தேசமாக இருக்கணும். இந்த பாவம் இல்லாத ஒரு தேசமாக எந்த தேசம் இருக்கணும் பார்க்க முடியும். இஸ்ரேல் வந்து பிரேசில் யாரோட கொத்துறோன்னு நினைங்க. பிரேசில் வந்து இல்லைங்க. பிரான்ஸ் வந்து ரூபன். ஜப்பான் வந்து மனாசியன் சொல்லிட்டாங்க. இவர் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இஸ்ரேல் வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டு வச்சு வந்து கண்டுபிடிச்சி கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க வந்து அந்த யூதர்கள் செய்கிற மாதிரி செய்கிறாங்க, தமிழ் பேசுகிறாங்க. அவங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி போட்டாங்க. நான் அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் மூதாதைகள் தான் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க எதுலேருந்து வந்தவங்க தாங்க. அப்போ தமிழர்கள் வந்து அங்கேருந்து வந்திருக்காங்க, அது எந்த கோத்திரம்னு கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு வந்து 12 கோத்திரம் டிஎன்ஏ பார்க்குறாங்க. மற்ற இப்போ நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ராம் சேமியோ யாப்பேத்து, இப்போ சேமிலே வந்து 12 கோத்திரத்துக்கு மட்டும் டிஎன்ஏ எடுக்கிறாங்க. மற்ற சேமில் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நம்ம கணக்கில் சேர்க்கலாம். அவங்க என்ன இந்த 12 கோத்திரம் டிஎன்ஏ மட்டும் தான் அவங்க எடுக்கிறாங்க. அது எப்படி எடுக்கிறாங்க தெரியல. மனாசை வந்து ஜப்பான்றாங்க. இவங்க
அமெரிக்கா வந்து எப்பிராயிம் அவர் யாக்கோபு சொல்றாங்க யாக்கோபோட பெருங்குவான் அந்த அதனுடைய ஆசீர்வாதம். அப்புறம் நிறைய பார்த்து சொல்கிறேன். 12 கோத்திரம் எங்கே அப்படிங்கிறத பார்த்து சொல்கிறேன். சரியா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அந்த விக்கிரகங்கள் அப்படிங்கும்போது நம்ம தனியாக டாபிக் எடுத்தாலுமே இந்த விக்கிரகத்தில் வந்து தேசம் வந்து தீட்டுப்படுது, ரத்தம் சிந்தப்படுது. அப்போ நமக்கு வந்து அந்த 2வது பாவம் நான் சொன்னேன், ரெண்டு தலைப்பில் ஒன்று வந்து ரத்தம் சிந்தது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விக்கிரகம். ரைட்டா? ஃபஸ்ட்டு ரத்தம் சிந்தப்படுது, இந்த விக்கிரகம் ரெண்டுமே இருக்குது. அதான் அந்த வாசிங்க இல்லையா 22:3 ஃபஸ்ட்டு அந்த நகை எப்படிப்பட்டதாக இருந்துச்சா எருசலேம் நகை. உன் காலம் வரத்தக்கதாக உன் நடுவிலே ரத்தம் சிந்துகிறதும் உன்னை தீட்டுப்படுத்தத்தக்கதாக உனக்கே விரோதமாய் நரகலான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறமான நகரமே. இப்போ ஆண்டவருடைய அந்த பரிசுத்த நகரத்தை எப்படி பண்ணிட்டாங்கன்னா தீட்டுப்படுத்திட்டாங்க. எப்படி தீட்டுப்படுத்திட்டாங்கன்னா விக்கிரகத்தினாலையும் ஃபஸ்ட்டு வந்து ரத்தம் சிந்துதனாலைய, செகண்ட் வந்து தீட்டுப்படுது விக்கிரகங்கள். ரைட்டா? அப்போது விக்கிரகங்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு முன்னாடி அந்த எருசலேமில் வந்து எபூசியர் இருந்தாங்க. அவங்க வந்து அழிக்க முடியல. அப்போ எபூசியர் வந்து விக்கிரகங்கள் வந்து அவங்க கும்பிட்டுருந்தாலும் இப்போ இவங்க போய் ஆளுகை செய்யும்போது அந்த தேசம் என்ன செய்யணும், அந்த பட்டண நகரம் அந்த இஸ்ரேல் தேசம் 12 கோத்திரம் வச்சுக்கோங்களேன். இப்போ மேற்க வந்து மத்திய தரைக்கடல், கிழக்கு வந்து யோர்தான், வடக்க லெபனான், கீழே வந்து தெற்க வந்து எகிப்து இல்லை. அப்போ இவ்வளோ டோட்டல் வந்து 12 கோத்திரம் ஆளுகை செய்யும்போது 12 கோத்திரம் அடிச்சுட்டு அந்த இங்கே பரிசுத்தப்படுத்தி இருக்கணும். அந்த 12 கோத்திரமே பரிசுத்தப்படுத்தினாலும் வேதத்தில் அப்படி 12 கோத்திரம் வந்து பரிசுத்தமாக வாழ்ந்தாங்களா அப்படிங்கிறது அந்த யோசுவா காலங்கள் வந்து ரசித்துக்காக வாழ்ந்துருக்காங்க அந்த தலைமுறை மட்டும். அப்புறம் நியாயாதிபதிகளில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அப்படியே விற்கிறாங்க. தாவீது இருக்கும்போது 12 கோத்திரத்தையும் வந்து அந்த சமஸ்த இஸ்ரேலையும் ஆளுகை செய்யுங்க. அப்போ வந்து விக்கிரகங்கள் வந்து இல்லை அவங்க எடுத்து போட்ட மாதிரி அதுக்கு முன்னாடியே வந்து விக்கிரகங்கள் இல்லாத மாதிரி நம்ம வந்து வேதத்தில் படிக்கிறோம். சவுல்லேருந்து அந்த விக்கிரகம் இல்லாத மாதிரி படிக்கிறோம். சாமுவேல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இது நமக்கு தென்படலை. ஆனால் இது சண்டை போடும்போது என்ன நடக்குதுன்னா அந்த தாகோன் சிலை அதெல்லாம் வந்து தூக்கிட்டு போயிட்டு. ஆனால் இவனுடைய ஆளுகைக்குள்ள வந்து தாவீது ஆளுகைக்குள்ள இருந்துச்சா இல்லையான்றது நமக்கு வந்து தெரியல. திட்டம் பார்த்தேன். ஆனால் சாலமோன் காலத்தில் உள்ளே கொண்டுட்டு வரேன். புளியமலைக்கு கீழே என்ன செய்யறேன், அஸ்தரோத்து அம்மோனிய தெய்வத்தில் உள்ள கொண்டு வரேன். அவளை ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அது எண்டு வரைக்கும் அவங்க சிஜேகே ராஜா அரெஸ்ட் பண்ணி போகிறாங்க இல்லையா, அது வரைக்குமே இருக்குது. இவங்க இஸ்ரேலில் வந்து டோட்டலாக என்ன செஞ்சுருவாங்க, டோட்டலாக மாற்றுறாங்க, அடிமைப்பட்டு போயிடுவாங்க. அசீரிய ராஜா வந்து கொண்டு போனது அதோட டோட்டலாக ஒன்றும் போயிடும். இவங்க வந்து சிறையிருப்புக்கு போன பிறகு இறைவன் என்ன சொல்கிறாங்க, திரும்ப வருவாங்க. அப்போ கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க, விக்கிரகங்களை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி அவங்க வர்றாங்க, ஆலயம் கட்டுறாங்க, செருபாபேல் வராங்க, எஸ்ரா வரான், நெகேமியா வரேன். அப்போ எஸ்ரா நெகேமியா வந்து இந்த கலப்பு திருமணம் பண்ணவங்கள என்ன செய்வாங்க, அந்த எருசலேம் நகரத்துக்கு வெளியில் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்து நடக்குது. அந்த எஸ்ரா நெகேமியா படித்து பார்த்தோம்னா இந்த காரியங்கள் வந்து நமக்கு நடந்துட்டுருக்கு. இது முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரித்திரத்துக்குள்ளே போகும்போது என்னங்கன்னா பழையபடிக்கு வந்து அவங்க வந்து இஸ்ரேலில் அந்த நாட்டில் குடியிருந்தவங்க வந்து விக்கிரக வணக்கங்கள் பண்ணினாங்களா பண்ணலையா அப்படிங்கிற நமக்கு திட்டமாக தெரியலை. உபச்சார வயசுத்தரம் பண்ணாங்கன்னா சிறையிருப்புலேருந்து வந்ததுனால அந்த பாவத்தை வந்து அவங்க விட்டுட்டாங்க. கர்த்தர் அவங்க கூட இருக்கிறாரு அப்படிங்கும்போது இன்றைக்குள்ள இஸ்ரேலை நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து லேடிஸ்லாம் வந்து யுத்தத்தில் இருக்கிறாங்க. அவங்க அந்த இஸ்ரேல் இப்போ அது வந்து டோட்டல் 12 கோத்திரத்துக்கு எத்தனை பரப்பளவுகளும் இப்போ அவங்க குறிப்பிட்ட அளவில் தான் அவங்களுக்கு அந்த வாக்குத்தத்தம்ல ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாரு. வாக்குத்தத்த தேசம் ஃபுல்லாக இப்போ இருக்கிறது வந்து கொஞ்சமாக அவங்க வந்து இருக்கிறாங்க. எத்தனை சதுரடிக்குள்ள அவங்க இருக்கிறாங்க. இதுக்குள்ளே வந்து அவங்க வந்து பச்சார வேஷத்தனை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல, தேடி பார்த்துக்கணும் சொல்லுவோம். ஆனால் இந்த இஸ்ரேல் யூதில் எங்கேருந்து போயிட்டு வந்தாலும் உள்ளே போய் பலியிடுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நான் பார்த்தேன். பலியிடுகிற காரியங்கள் வந்து அந்த கல்லில் வச்சு நம்ம அந்த பலியிடுகிற காரியங்கள் வந்து ஏதோ ஒரு குகைக்குள்ள போய் பலியிடுறாங்க அப்படிங்கிற ஒரு காரியங்கள் வந்து அது விக்கிரகங்களை வச்சு பண்ணுறாங்களா பண்ணலான்னு தெரியல. ஆனால் பட் வந்து இஸ்ரேல் இப்போ வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா ஒட்டமான்கிற ராஜா வந்து
என்ன செய்கிறாங்க, ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஏசு பிறந்த இடம், ஏசு கலரை கெத்செமனே அப்படி பண்ணும்போது அவங்க ஆக்குப்பையில் வரும்போது அந்த ஆர்சி மாதா கோவில் சிலை எல்லாமே நம்ம பார்க்குற முடியுது. அப்போ அங்கே விக்கிரகங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். விக்கிரகங்கள் இருக்குது. இப்போ இஸ்ரேலில் தவிர அரேபியர்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அங்கே வேஷத்தன்மை பச்சாரா கண்டிப்பாக முஸ்லீம்ஸ் அங்கே இருக்கிறனால அது வந்து இருக்கதான் தேசத்தில் இருக்குது. எங்கே? இஸ்ரேல் நாட்டில். இஸ்ரேலில் முஸ்லீம் இருக்காங்க. ஆமாம், அரேபியர்களும் முஸ்லீம் தானே. அவங்க ஒட்டமாக அரேபியர் தானே, முஸ்லீம் தானே. இஸ்ரேலில் அவங்க எருசலேமில் போனீங்கன்னா அரேபியர்கள் தான் இருக்காங்க. எத்தனையோ சதவீதம் இஸ்ரேல் யூதர்களை காட்டிலும் அரேபியர்கள் தான் அதிகம் சொல்லுவாங்க. நிறைய பேர் பயந்து போய் இங்கே சண்டை நடக்குதுன்னு சொல்லி இப்போ கொச்சியில் இருக்கிற இதில் வந்து ஒரு யூதர் கூட்டம் இருக்குது, தனியாக இருக்கிறாங்க. அவங்க வராமலே இருக்கிறாங்க. அமெரிக்காவில் ஏகப்பட்டவங்க இருக்காங்க, அப்படியே அங்கே இருக்கிறாங்க. இங்கே வந்து இருக்காங்க. இங்கே எத்தனை சதவீதம் நம்ம பார்க்கணும், கொஞ்சம் நிறைய பேர் வெளியில் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் தான் வந்து இங்கே உள்ளே இருக்கிறாங்க. இஸ்ரேல் நாட்டுக்குள்ள இஸ்ரேல் நாட்டுக்குள்ள வந்து எல்லாருமே இருக்காங்க. அரேபியர்களும் மெயினாக இருக்கிறாங்க. வேறு யாரும் இருக்காங்க அப்படின்னு பார்த்து சொல்கிறேன். மற்றபடி அரேபியர் வந்து முஸ்லீம் சொல்லல, எல்லாம் ஒன்றா கலந்தது தான் அரேபியர். அவங்க வந்து இருக்கிறாங்க. அப்போ அரேபிய முஸ்லீம்ஸ் அங்கே இருக்கிறாங்கனால என்ன இருக்கும், விபச்சார வேசித்தனம். அவங்களுக்கு அது கட்டுப்பாடு இல்லை, மதத்தின் பிரகாரம் தான். நம்ம தடை கிடையாது. 18 வயசு வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், எத்தனை வயசு பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது அந்த அல்லாஹ் நபி முகமது நபி அல்லாங்கிறது மேசியான பரப்புற மேசியா. முகமது நபி வந்து 5 வயசு பிள்ளைங்க 3 வயசு பிள்ளை ஆயிஷாங்கிற வந்து கல்யாணம் பண்ணி அப்படி வந்து இருக்குது. அவங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஒய்ஃபுகளை வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா, இத்தனை பேர்ட்ட வந்து பண்ணிக்கிறாங்க. அதாவது பெருக்குன்னா அவங்களுக்கு வந்து அங்கே அந்த அளவுக்கு ஆசிரியர்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது அப்போ அங்கே விபச்சாரம் நம்மளுடைய வேதம் என்ன சொல்லுது, என்ன சொல்லுன்னா ஒருவனுக்கு ஒடுக்கலாம். அதுக்கு மேலே வந்து நீ டைவர்ஸ் பண்ணி நீ கல்யாணம் பண்ணாலும் ரசிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ ஃபாஸ்டராக இருந்தாலும் ஃபாஸ்ட் பிள்ளையாக இருந்தாலும் நீ டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பண்ணிக்கலாம் தவிர்க்கிறேன். ஏன்னா உன்னால் முடியலை, நீ டைவர்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது நீ என்ன செய்யக்கூடாது, திரும்ப வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது. நான் ஆண்டவர் சொல்லிட்டேன், மன்னிச்சுட்டேன், என் பிள்ளை ஆசீர்வதிப்பாரு, அது நடக்கும். ஆனால் பரலோகம் போக முடியாது. பரலோகத்தில் அந்த வேரியேஷன் இருக்கு. இன்னைக்கு என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். நீங்கள் ஒருவனை பொருத்தி வந்து இந்த காலத்தில் எல்லாம் முடியாது. அவன் தவறு பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம், கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் வாடி சந்ததி அப்படின்னா அது ஒரு சந்ததி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது தவறு, சத்தியத்துக்கு தவறு. அந்த சந்ததியை கற்று தெரிஞ்செடுப்பார், அது தெரிஞ்செடுப்பார். கர்த்தர் வந்து காயின் சந்ததிக்கு இறக்க பாராட்டுகிற தேவன். ஏன்னா அவருடைய மனுஷன் போது அவருடைய கருத்தில் போயிடும். ஆனால் தவறு பண்ண நான் இங்கே போக முடியாது, வரலாம் கண்டிப்பாக போக முடியாது. டைவர்ஸ் பண்ணிட்டு ஆனால் ஒரு டைவர்ஸ் டைவர்ஸை பண்ணக்கூடாது. விலகி இருக்கணும். டைவர்ஸ் பண்ணிக்கலாம், சாரி டைவர்ஸ் பண்ணக்கூடாது. பிடிக்கலன்னா விலகி இருக்கு, அது போட்டு போகிறது தவிர. அதனால் பண்ண முடியுமோ தேவ சமூகத்தில் இருக்கணும். தேவ சமூகத்தில் இருக்கும்போது நீ சேர்ந்து வாழுன்னு சொன்னால் போய் வாங்கிக்கலாம். சரி பரவாயில்ல, ஆண்டவர் நீ சேர்ந்து இல்லை, நீ பாட்டுக்கு இருப்பா, நீ வந்து முடிச்சுக்கணும். ஆண்டவர் பேசணும், அது பேசினாத்தே என்ன செய்ய முடியும், நீ தனியாக இருக்கணும். நீ கர்த்தருக்குள்ளே வராத முன்னாடி நீ சேர்ந்து வாழ்ந்துட்ட, ஒரு டைவர்ஸ் பண்ணிட்ட, நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அது மன்னிப்பார். அதுவும் மன்னிப்பாராங்கிற சந்தேகம் தான். ஏன்னா இப்போ நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டு என்ன ஒரு கல்யாணம் பண்ணுறேன். பண்ணின பிறகு நான் வந்து ஆண்டவர் என்னை ரசிக்கிறார் வச்சுக்கோங்க. ஆண்டவர் ரசிக்கும் போது எனக்கு சந்ததி பெருகிறது, வீடுகார் இருக்கிறாரு. அப்போ அவர் வந்து ரெண்டாவது கணவன். அப்போ ரெண்டாவது இருக்கும்போது சத்தியத்தின் பிரகாரம் தவறு. அப்போ நான் வந்து இருந்தேன்னா அந்த மாம்சீகத்தின் பிரகாரம் நான் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்போ அது அவர் வந்து அந்த கணவன் வந்து கல்யாணம் பண்ண சொல்லி கர்த்தருக்குள்ளே இருந்தால் ஓகேன்னு அவர் கர்த்தருக்குள்ளே இல்லைன்னு சொல்லி நான் வந்து வேறு கல்யாணம் பண்ணிட்டு போனால் அது போனது. அதான் அந்த ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அந்த உடல் ரீதியாக அந்த டச் இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்தால் நீ பரலோகம் போக முடியும். நான் வந்து அதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டேன், இப்போ நான் 2வது கணவனோட நான் வாழ்கிறேன் அப்படின்னு போகும்போது நான் வந்து அதுக்கு முன்னாடியில் நான் பண்ணினேன். அப்போ நான் அதுக்கு முன்னாடி பண்ணினதுனால எனக்கு வந்து அதுக்கு பிறகு ஆண்டவர் கனவு ஏற்றுக்கிட்டேன். அதனால் நான் அந்த கனவோட நான் வாழ்ந்ததே ஆகணுங்கிறது சத்தியத்தின் படி தவறு. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்மளுடைய மிஷினரி ஒருத்தர் வந்து இங்கே வந்து நம்ம வந்து வைகை வந்து எடுத்துக்கொண்டாங்க, ஜான் பிரிட்டோ. அவர் வந்து சிவகங்கை ராஜாவை வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஏதோ ஒன்று மறந்துக்கிட்டு சட்டம். அதை வந்து இவர் வந்து தவறு அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த ராஜா வந்து இந்த வைகையை வந்து போட்டு இழுத்து சிறைச்சாங்க.
அப்போ தைரியமாக சொல்லியிருக்காரு ஒரு மிஷினரி, சத்தியத்தை சொல்லி அந்த காலத்துலேயே சொல்லியிருக்காரு. அப்போ சத்தியத்தின் பிரகாரம் சொல்லும்போது யாருக்கு கேட்கறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம சொல்கிறது எதுனா அவன் பரலோகம் போய் சேரணும். ஏன்னா பரிசுத்தமாக இருந்தால் தான் பரலோகமே. அது வேற வெளிச்சம், பரலோகம் வெளிச்சம் இருக்கிற இந்த வெளிச்சம் வேணும்னாலும் நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தமாக இருந்தால். நான் தூரத்தில் இருக்கிறேன், அவர் அங்கே இருக்கட்டேன், நான் தள்ளி இருக்கேன் அப்படிலாம் அந்த கதையெல்லாம் கிடையாது. பரிசுத்தமாக இருக்கிற ஒருத்தர் மட்டும்தான் அந்த பரலோகத்தில் இருக்க முடியும். அந்த பூஜை மனவாடி சபை இறங்கி வருது பரலோகம்னு சொல்லி சொல்கிறாங்க, அதில் இருக்க முடியும். மற்றவங்க கூட வந்து வெளிச்சம் இல்லாத இப்போ நான் என்ன என்னையே நானும் சொன்னேன், என்னையே சொல்லிக்கிறேன், நான் பரிசுத்தம் அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் எனக்கு காணப்படலைன்னா நானும் பரலோகம் போக முடியாது. ஆனால் எனக்கு இந்த புழு கடிக்கிறது, இந்த தீக்குள்ள போடுறது, அந்த ஒரு எத்தனையோ நரகத்தில் எத்தனையோ ஒரு படி இருக்குது, அங்கே தனியாக பார்ப்போம். அப்படி அந்த படிகளில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் அவர் யோகம் சொல்லுவார், நான் ஒரு தனி மரமாக கிடக்கிறேன், தனியாக கிடக்கிறேன், ஒரு இருட்டான இதில் கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த இருட்டுக்குள்ள ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் அந்த கூட இருக்கும் வசனாவை தான் சொல்லுவாங்க. ஆனால் அதை சொல்கிறது கிடையாது. என்ன சொல்லுவாங்க, இந்த இண்டிஜன் இந்த வந்துடுவார், அந்த வந்துடுவார், நீ உடனே மறந்துடும், உடனேலாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. வந்துடுவார், அந்த இது கால சூழ்நிலை கணிக்கிறாரு, வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறது அது ஓகே. இது நிறைவேறிச்சு, அது நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்கிறது அது தவறு. இதனால இது நிறைவேற்ற சொல்கிறது தவறு. தீர்க்க தரிசனத்தை கணிக்க முடியும் சொல்லி பார்த்தீங்களா, ரஃபா பட்டுனா இருக்குது, அத்தை சிந்தப்படுது, எத்தனை தடவை சிந்தப்படுச்சுன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு சிந்தப்படும் கண்ணார பார்க்கலாம், இன்னும் எத்தனை தடவை சிந்தப்படுன்னு நமக்கு தெரியாது. அப்போ இது நிறைவேறிச்சுன்னு நினைக்க எனக்கு ஒரு நாள் ஒரு காலம் சொல்ல முடியாது. தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சுன்னு சொல்லணும். இப்போ ஆண்டவர் வருவார் அப்படிங்கும்போது பாலகனாய் வருவார். முதல் எதிர்பார்ப்புக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு, ரைட்டா, அவர் வந்துட்டு போயிட்டார். அந்த தீர்க்க தரிசனம் நமக்கு நிறைய இருக்குது. ரெண்டாவது வருவார்னு இன்னும் தீர்க்க தரிசனம் நிறைய. இதுதான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுற தீர்க்க தரிசனம். எந்த தீர்க்க தரிசனம் இது முடிஞ்சிருச்சு, இது முடியலன்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு கிடையாது, அருகதை கிடையாது. இப்போ நமக்குமே யார்கிட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இருக்காங்க, ஒன்று நடக்கும், ஒன்று நடக்கும், சரியா, ஒன்று நடக்கும், ஒன்று நடக்க போயிடும். ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நடக்கலையே நம்ம வருத்தப்படுறது இல்லை. என்னைக்கா ஒரு நாளைக்கு நடக்கும். அதான் நான் பரிசுத்தமாக தான் நடக்கும். நான் பரிசுத்தமாக தீர்க்க தரிசனம் அது கள்ள தீர்க்க தரிசனம், அந்த கிறிஸ்தன் ஆய்வு சொன்னப்பட்ட தீர்க்க தரிசனம். அது நடக்குதா நடக்கலைன்றது நமக்கே தெரியும். நாங்கள் தான் ஆய்வு பரிசுத்தம் மாம்சத்தில் நடக்கலைன்னா மாம்சத்தில் நான் பரிசுத்தமாக தான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஏன் நடக்குதுன்னு அன்றைக்கி நான் அதை கேட்கலாம். ரைட்ஸ் இருக்கு, ரைட்ஸ் இருக்குன்னா அதோட அந்த அந்த ரகசியத்தை வந்து இங்கே சொல்லாட்டி அங்கே வந்து சொல்லுவார். இப்போ நம்ம வந்து 4 சிஸ்டருக்கு போனோம், கத்தர் பேசினார், இந்த பக்கம் பேசினார், அந்த பக்கம் பேசினார். முடிவில் அது இது நமக்கு நிறைய காரியம் நிறைய. அப்போ முடிவில் நான் என்ன சொன்னேன், எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா நான் தவறு பண்ணாமல் தான் நம்ம ஜெபம் பண்ணிருக்கேன். அப்போ ஏன் நிறைவேறல அப்படிங்கிற காரியத்தை இங்கே சொல்லாட்டி எனக்கு நீங்கள் அங்கே சொல்லணும், முடிஞ்சு போச்சா. ஆனால் பரிசுத்தமாக இல்லைன்னா நான் அதை சொல்ல எனக்கு வந்து தகுதி கிடையாது, ரைட்டா. அப்போ ஒரு காரியத்தை ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் போது இருந்துச்சுன்னா பக்கமாக பிளான் பண்ணி நம்ம சொன்ன அந்த தியானிக்கணும், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லாமல் சொன்னாங்க. யாராவது சொன்னால் ஆத்ம ஆதாயம்ன்றது எனக்கு பெரிய மினிஸ்ட்ரி கிடையாது, தவறு. மினிஸ்ட்ரின்னு எத்தனை மணி ஆத்மாவே டோட்டலாக அந்த கட்டளை கொடுக்குறாரு, நீ போய் ஸ்பெஷல் உருவாக்கு எல்லாருக்கும் சொல்கிறாரு, கேட்டா. அது தனிப்பட்ட மினிஸ்ட்ரி கிடையாது. எல்லாம் ஒரு போய் என்ன செய்வீங்க, என்ன செய்ய எல்லா இடமும் போயிட்டு ஒருத்தர் வந்து சீஷரை உருவாக்குங்க. அது என்ன சொல்கிறாரு, பிதா குமாரன் பசுத்தாவி நாமத்தினாலே என்ன சொல்கிறாரு ஞானஸ்தானம் கொடுங்க, அடுத்த அபிஷேகம் பண்ணப்படணும் அவங்களுக்கு, அடுத்தவங்க வந்து ஒரு தேர்ந்த சீஷனாக மாறணும். இது எல்லாமே கட்டலாம். இதை விட்டுட்டு நான் போய் ஆத்மா எழுதுறது என்னோடய மினிஸ்ட்ரின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி ஃபோக்கஸ் பண்ணி அவங்க உருவாக்குறதும் தவறு, ஃபோக்கஸ் பண்ணுறதும் தவறு, அப்படி செய்யறதும் தவறு. அப்போ எந்த ஒரு வசனமும் எந்த ஒரு காரியமும் இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன மினிஸ்ட்ரி இருக்குது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாரு, அப்போஸ்தலர், மேய்ப்பர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், இன்னொன்று வருமே மேய்ப்பர், சுவிசேஷகர், மேய்ப்பர், சுவிசேஷகர், தீர்க்கதரிசி, 4-5 வரும். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சிலர் மேய்ப்பராகவும் சிலர் தீர்க்கதரிசிகளாகவும் சிலர் சுவிசேஷகராகவும் இன்னொன்று மூப்பர் பார்த்து சொல்கிறேன். இந்த இதில் பார்க்கணும் அப்போஸ்தலர் நினைக்கிறேன். அப்போ அதுதான் மினிஸ்ட்ரி. இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சபையை உருவாக்கி சபை காலி ஆறுவரை போல விளைக்க மாட்டாங்க, அதுவும் இருக்குது.
சபையை உருவாக்கி சபையில் நீங்கள் மேய்ப்பனாக இருந்தால் அந்த அந்த சபைக்குரிய காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு வந்து அழைச்சிருந்தா அந்த காரியத்தை வந்து நீங்கள் செய்யணும். அதுதான் வந்து மேய்ப்பருடைய போதகர். அதிலே பிரசங்கம் போது போதகர். அதுக்குள்ளே தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் எந்த தீர்க்க தரிசனம் அந்த தீர்க்க தரிசையில் உருவாக்கணும் ஊக்குவிக்கணும். அது உங்கள் கருத்தில் ஏட்டா தீர்க்க தரிசையில் உருவாக்கணும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு நீங்கள் மேய்ப்பர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் போதகர், நீங்கள் தான் வந்து அதை சரி போதிக்கணும் அப்படிங்கிற போதகர்கள் நீங்கள் உருவாக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவிசேஷகர்கள் நீங்கள் உருவாக்கணும். அழைப்பு அவங்கள மிஷினரிகளை உருவாக்கணும். மிஷினரிகளை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுவிசேஷர்கள் தான் அப்போஸ்தலர் ஆகலாம், ஒரு மேய்ப்பர் ஆகலாம், ஒரு போதகர் ஆகலாம். அப்போ இத்தனை காரியமும் அந்த சபையில் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் செய்கிற ஊழியத்தை வந்து கணக்கு எனக்கு கொடுத்தாரு அப்போ சொல்லி நான் இங்கே நினச்சிட்டு நினச்சேன் பவுல மாதிரி சர்ச்சை கட்டிட்டேன் அப்படின்னு நீ போகிறது அதுவும் தவறான. அவர் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு இடமும் அங்கே தீமோத்தேயை ஒரு இடத்துல வைக்கிறாரு, தீத்து ஒரு இடத்துல வைக்கிறாரு, உன்னை கிரேத்தாதிகளை விட்டு வந்துன்றாரு. தீமோத்தேயை வந்து எபேசு பட்டணத்தில் வைக்கிறாரு. இவர் என்ன செய்ய லாஸ்ட் எண்டு வரைக்கும் போய் அவருடைய முடிச்சு வந்து அந்த இதை முடிச்சுட்டு அவர் ஒரு சபையில் பொறுப்படுத்தலைன்னா ஒவ்வொரு சபையையும் ஆட்களை வச்சு உருவாக்குறதுக்கு அவர் என்ன செய்கிறார், நிருபங்கள் எழுதி அவங்க உருவாக்கி வச்சுட்டு அவர் போகிறார். வைக்கிறேன்னா அவரோட மினிஸ்ட்ரி வந்து அவர் கர்த்தர் வந்து அப்படி பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ இன்றைக்கி நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் ஒரு இடத்துல ஒவ்வொரு சபையை உருவாக்குறாங்க. அந்த சபையில் என்ன இருக்கணும்னா மேய்ப்பர்களை உருவாக்கணும், போதகர்களை போதிக்கக்கூடிய திறமைகளை உருவாக்கணும், தீர்க்கதரிசியை உருவாக்கணும், சுவிசேஷத்தை உருவாக்கணும், மிஷினரிகளை உருவாக்கணும். அப்போ தீர்க்கதரிசியை உருவாக்கணும். தீர்க்கதரிசி இங்கே சொல்லப்படும். அதுக்காக சண்டே சர்வீஸில் எல்லாமே பண்ணக்கூடாது. சண்டே சர்வீஸ் வந்து ஒதுக்கணும், ஆண்டவருக்காக ஒதுக்கணும். அங்கே அறிவிப்பு மற்ற காரியங்களாக விட்டுட்டு ஆண்டவர்கள் வந்து இப்போ 3 மணி நேரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், 1 மணி நேரம் பசுத்தாய்வுக்கு இடம் கொடுக்கணும், 1 மணி நேரம் போதிக்கணும், 1 மணி நேரம் என்ன செய்யணும் பரிசுத்தாவியில் அனுபவம். 1 மணி நேரம் போதிக்கணும், 1 மணி நேரம் வந்து பரிசுத்தாய்வுக்கு இடம் கொடுக்குறோம். 2 இருக்குது. இன்னொன்று 3 மணி நேரம் இருக்குது பாட்டு படிக்கணும், அடுத்து அது ஆராதனை வந்து சண்டே வந்து ஆராதனை, அப்புறம் வந்து பரிசுத்தாவியான அபிஷேகத்தை நடந்துவிட்டு 3வது வார்த்தை நடத்தணும். இதுதான் அந்த சண்டே உள்ள ஆராதனை. நீங்கள் சாயங்காலம் எத்தனை சர்வீஸ் வைக்கிறீங்களோ அத்தனை சர்வீஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், நீங்கள் காரியங்கள் நடத்தணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேய்ப்பருடைய போதகருடைய. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவிசேஷர், அப்போ நீங்கள் அந்த சுவிசேஷரை உருவாக்கணும், மிஷினரிகளை உருவாக்கணும், தீர்க்கதரிசிகளை உருவாக்கணும். அடுத்து யார் சொன்னீங்க போதகர்களை உருவாக்கணும்னா நீங்கள் தனி மீட்டிங் போகணும். நீங்கள் சண்டேவே இல்லாமல் பண்ணக்கூடாது. 7 நாள் இருக்கு இல்லையா, 7 நாள் வந்து இன்னைக்கு வந்து தீர்க்க தரிசனத்தில் அவங்கள நேரத்தை விட்டு பேச விடணும். சுவிசேஷம் அவங்களுக்கு என்ன அழைப்புங்கிற பார்த்து அவங்கள கன்ஃபார்ம் பண்ணி அவங்க அந்த சுவிசேஷத்துக்கு என்னென்ன ஸ்டெப் இருக்குது அவங்கள உருவாக்கி அதை உருவாக்கணும். மிஷினரினா அவங்களுடைய அழைப்பு இருக்குன்னா அந்த மிஷினரிக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அதை பார்த்து அவங்க உருவாக்குற பொறுப்பு எல்லாமே அந்த மேக் பண்ண முடியாது. இந்த காரியங்கள்லாம் செய்யணும்னா நீங்கள் கணக்கு அழைச்சிருக்கும் போது அந்த வேத வசனத்தின்படி நம்ம செய்யணும், சபையை நடத்தி தெரியும். எனக்கு இதுதான் பண்ண முடியும், இதனால் எனக்கு நல்லா பண்ண முடியாதுன்னு சொல்லணும். இப்போ எனக்கு பெண்கள் இல்லைன்றாங்க, வேற என்ன சொல்கிறாங்க, ஃபாஸ்டிங் கிடையாது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி காரியங்கள் ஆனால் உருவாக்கக்கூடிய காரியங்கள் எங்கேயே பார்க்கணும், எங்கேயாவது பார்க்க முடியாது. இது ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு நாள் வந்து வாங்க, எல்லா பிள்ளையும் வாங்க, வழிபட்டு எல்லாம் யாராக இருந்தாலும் வாங்க, தீர்க்க தரிசனம் யாருக்கு இருக்குதா சொல்லுங்க, செய்யுங்க. அதில் நம்ம என்ன செய்யணும், கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள உருவாக்கணும். இது உண்மையாக சொல்கிறாங்க, இது ஒரு எமோஷனல் சொல்கிறாங்களா, தீர்க்க தரிசனம் வர கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு வடிகட்ட அவங்கள உருவா தெரியும். இப்படி தான் ஒரு வாரத்தில் ஒரு மீட்டிங் வரும். சண்டே சர்வீஸ் 3 ஆர்டர் வார்த்தை கொடுத்துருவோம். அடுத்த வந்து இந்த ஃபார்மாலிட்டிக்காக பெண்கள் ஊழியம், ஆண்கள் ஊழியம், அந்த ஐக்கியம் இந்த ஐக்கியம் அப்படின்னு நான் குறை சொல்ல வரல, அவங்களுடைய ஃபோக்கஸ் அப்படி. ஆனால் நம்ம ஒரு சபையை உருவாக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், ஆத்துமாக்களை எப்படி அவங்க பிரித்து கர்த்தரை எப்படி அழைச்சிருக்காருன்னு உருவாக்கணும். ஒன்று கூடி வந்து நம்ம வந்து ஐக்கியமாக செயல்படுறது அது தவறு இல்லை. இதுக்கு முக்கியத்துவம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நீங்கள் தீர்க்க தரிசனம் கூட்டம் போடுங்க, இன்னொரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வேற போடலாம், போதகருக்கு அந்த கூட இன்னொரு ஒரு மிஷினரி கூட வாரத்தில் ஒரு நாள்
அப்படி இப்போ அப்போ அவங்களுக்கு மாதத்தில் ஒரு நாள் அப்போ அவங்கள உருவாக்கி அவங்களும் வந்து சண்டேல தீர்க்க தரிசனம் சொல்ல அலோவ் பண்ணலாம் அவசியம் கிடையாது. மற்ற நாட்கள் அவங்களை உருவாக்கி தீர்க்க தரிசனம் உருவாக்கி தீர்க்க தரிசனம் அப்படிங்கும்போது இந்த வாரம் வந்து தீர்க்க தரிசன வாரம் அப்படின்பாங்க. இந்த நாள் புதன்கிழமை தீர்க்க தரிசன நாள், அன்னைக்கு புதன்கிழமை ஒரு டேட் போட்டு அன்னைக்கு கூடும்போது அவங்க சொல்ல வச்சு அதை வந்து யார் கேட்டால் யார் வச்சா அது எவ்வளோ நிறைவேறிச்சு எவ்வளோ நிறைவேறல அப்படிங்கிறது அவங்க செய்யணும். அப்போ அதை பரிசுத்தக்குள்ளே கொண்டு வரணும். இப்படி தான் சபை நடத்தும். சபை நடத்தலையா சபை ஒரு கட்டணம் சபையை நடத்தினா ஒரு ட்ரம்ஸை வாங்கி போட்டோம், ஒரு கிட்டாரை வாங்கி போட்டோம், ஒரு கீபோர்டை வாங்கி போட்டோம், ஜப்பான் பண்ண சண்டே கிளாஸ் சொல்லுவேன், சண்டே கிளாஸ் சொல்லுவேன் அது சொல்லுவேன். அது ஒரு நாலேஜ் ஒதுக்கணும். சண்டே எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணணும். வரமாட்டாங்க சண்டே போட்டு ஒன்றுமே தேர மாட்டாங்க. இப்போ நம்மளே போகிறோம்ல ஒரு 2 மணி நேரம் பண்ணும்போது கூட அவங்களுக்கு இன்னும் வருவா சண்டே இன்னும் நேரம் பார்த்தாங்க. அப்போ சண்டே எல்லாத்தையும் அன்றைக்கி தான் வருவாங்க அவங்களே நம்ம அப்படியே அந்த அடிமைப்படுத்தக்கூடாது. இந்த கிழமை நீ வா, இந்த கிழமை தான் இது அப்படிங்கும்போது வர்றவனா நீ உருவாக்கு. அது கருத்தர் கொண்டுட்டு வர வரமாட்டேன் இன்றைக்கி தான் வருவேன்னா அது ஒரு ஒன்றும் பண்ண முடியாது, பேருக்கு பண்ணிட்டு வரும். அப்போ அப்படி போடும்போது பின்னாடி வரவங்களும் அதே மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஃபோக்கஸ் பண்ணுற சபைகள் வந்து அது இல்லை. அதே மாதிரி ஜபிக்கிற சபை திரும்ப சின்னமலை மாதிரி ஜபிக்கிறதுக்கு என்ன செய்யணும், ஒரு வீடோ ஒரு ஆளோ ஒரு பெரிய கட்டடமாக கட்டி போட்டு வர்றவங்க வியாதியஸ்தரை யாராவது ஜபிக்கிறதுக்கு ஒரு ஜபமலை நாங்கள் 100 ஏக்கர் போட்டாங்க, நம்ம வந்து என்றைக்கும் ஒரு நாளைக்கு போடுறாங்க. சபையில் ஜபிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும், ஜபிக்கணும். அது வந்து ஒரு வியாதியஸ்தர் வந்து தங்கிட்டு போகிற மாதிரி ஒரு இடம். இது எல்லாம் சபையில் என்னது ஒரு வீடுங்க என்னது எல்லாமே. ஆமாம், கொடுத்துறோம், குளிக்கிறோம், திருமணம் நடக்குது, கல்யாணம் நடக்குது, துக்கம் நடக்குது, எல்லாமே நடக்குது. ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், வர்றாங்க போகிறாங்க, நம்ம போய் சாப்பிட்றோம், அவங்க வந்து சாப்பிட்றாங்க. அப்போ இந்த சாப்பாட்டுக்கு ஒரு இடம் இருக்கணும், அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்கணும், கல்லறைக்கு ஒரு இடம் இருக்கணும், எல்லாத்துக்கும் வீடு மாதிரி தான் சாப்பிடும். இந்த ஃபோக்கஸோட நம்ம வந்து சொல்லணும். ரைட்டா? நம்ம எங்கேயோ வந்து எங்கேயோ போயிட்டோம். சரியா? அப்போது இந்த 40 நிமிஷம் ஆச்சு. சரி, பரவாயில்ல. அப்போ இந்த 2 பார்த்துருக்கேன். உங்களோட இஸ்ரவேல் பாவங்களை இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம், எசேக்கியேல் வந்து ஒரு அடையாளப்படுத்துகிறதா இருக்கிறாரு. அடுத்து வந்து ஆண்டவரே தன்னை அடையாளப்படுத்துகிறாரு பார்த்தோம். 2வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியாக எடுத்து பயன்படுத்தாரு. அப்போ நம்ம வந்து எகிப்து வரைக்கும் தீர்க்கதரிசி இப்போ இஸ்ரவேலுக்கு என்னென்ன தீர்க்கதரிசனம் நடவடிக்கைலாம் பார்த்துட்டு வந்தோம். 2வது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தீர்க்கதரிசனம் ஒரு நாட்டுக்கு அப்போ உள்ள நாட்டுக்கு மட்டும் அவர் சொல்லியிருக்கிறார். சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் ஞாயிற்றுக்குன்னா டீப்பாக போகணும். நான் அது வந்து லேட்டாக சொல்லியிருக்கேன், நான் சொல்கிறேன். அந்த காரியங்கள்லாம் கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து திரும்ப அதோடைய பாவங்கள் என்ன அப்படிங்கிறது இப்போ 2 பார்த்தோம். என்ன பாவம் பார்த்தோம்னா தீட்டுப்படுத்தும், ரத்தத்தினால தீட்டுப்படுத்துறது. அது ஒரு சண்டை போட்டு அந்த ரத்த வருது இல்லையா, யுத்தம் நடக்குது. இப்போ இஸ்ரேல் யுத்தம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, காசா பட்டணத்தில் யுத்தம் நடக்குது, ரத்தம் அணு கொண்டு போகிறாங்க, சத்தம் சிந்தப்படுறாங்க. அப்போ அது ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு நாள் அது கர்த்தருக்கான. ஆண்டவர் வந்து எருசலேமை வந்து டச் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது வந்து நாங்கள் வந்து இஸ்ரேல் பக்கம் இருக்கோம், இஸ்ரேல் இருக்கணும். பட் ஆனால் கர்த்தர் சிந்தப்படக்கூடாது. அதுக்கு ஒரு நியாயத்து, அது எப்படிப்பட்ட நியாயத்துக்கு நமக்கு தெரியும். அப்போ எருசலேமில் வந்து இப்போ இவங்க சண்டை, அடுத்த ராஜா வந்து சண்டை போட்டாலும் அவனுக்கு ஒரு அது பாபிலோனிய நியாயத்திற்கு தண்ணி படிக்கும், அவனுக்கு ஒரு நியாயத்திற்கு. இப்போ இவங்க எது சண்டை போட்டாங்க, இல்லை இவங்க என்னெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னா அந்த ரத்தம் சிந்தப்படும்போது அந்த ரத்தம் சிந்தப்பட்ட நகரம் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு நியாயத்திற்கு தான் நம்ம நிறையா அடையாளப்படுத்தினாரு காரியங்கள்லாம் பார்த்தோம்ல. அப்போ இந்த 2வது பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரகங்கள் அப்படிங்கும்போது டோட்டலாக நம்ம பார்த்தோம் ராஜாக்களினால இப்போ என்ன நிலைமையில இருக்குது அப்படின்னு நான் தேடி பார்த்து சொன்னேன். அவங்களோட டோட்டலாக இருக்குது ஆனால் அப்படின்னு தெரியல. அப்படிங்கும்போது என்ன நடக்குது, இப்போ அவங்க ரத்த சண்டை போட்டு ரத்தம் சிந்தப்படுது. அப்போ அந்த பாவம் என்ன இருக்குது, விபச்சார வேஷத்தன பாவங்கள் வந்து இருக்குது, விக்கிரகங்கள் இருக்குது நம்ம பார்த்துட்டோம். விபச்சார வேஷத்தனம் வந்து அது தனியாக டாப்பிக்கில் வரும், இதுலேயே வரும். அப்போ இப்போ இன்றைக்கி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரத்த சிந்தப்பட்ட நகரத்தை பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து விக்கிரகங்கள் அப்படி வித்தியாசம். அப்போ மற்ற நாட்டுகளெல்லாம் விக்கிரகங்கள் இருக்குது. ஆனால் எருசலேமின் மகா நகரத்துக்குள்ளே அந்த விக்கிரகங்கள் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவாங்க பாவங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பாவங்களை விட்டு இன்னும் வந்து வெளியில் வரல. அவங்க கும்பிட்றாங்களா கும்பிடலான்னு நம்ம டீப்பாக பார்ப்போம். எப்படின்னா இந்த தேசத்தில் இருக்குன்னா அது கரப்ஷன். எப்படின்னா இப்போ இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் இந்தியா தேசத்தில் சண்டை போடுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. அந்த ரத்தப்புறம் எங்கே கிடக்குது,
இப்போ அவன் காயின் வந்து ஆபேல் கொல்லும்போது ரத்தம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரத்தம் சிந்தது. அது ரத்தம் வந்து என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறது. அப்போ இங்கே வந்து அவன் ஆண்டவருக்குள்ள இருக்கிறானா இல்லையா அப்படின்னு ஆண்டவருக்குள்ள ரத்த சாட்சியாக மறிக்கும் போது கூப்பிடுவாங்க. அக்கிரமக்காரன் மறிச்சாலும் அந்த ரத்தம் சிந்தப்பட்டாலும் அது வந்து இப்போ கூப்பிடுறாங்களா கூப்பிடலையா அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யலை. வேதத்தில் தெரியுது. ஒரு அக்கிரமக்காரன் வந்து ஆபேல் ரத்தம் கூப்பிடுதுன்னு சொல்லி சொல்கிறார். காயின் ரத்தம் அதுக்கு பிறகு கொலை பண்ணுவேன் அவன் பேர் என்ன லாமைக்கு நான் வந்து 27 தடவை கொலை பண்ணேன். அப்போ அந்த ரத்தம்லாம் சிந்தப்படும் போது அது கூப்பிடுச்சா கூப்பிடலன்னு இல்லை, அக்கிரம பொருள்னால அனுப்பிச்சிடாரு நோவாவின் காலத்தில். அப்போ அந்த அக்கிரமக்காரர்கள் ரத்தப்போ நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் என்ன செய்கிறேன் வெடிக்கிறேன் குதிக்கிறேன். அப்போ அது பாவம் பெறுங்கிற காரியம். அது ரத்தம் சிந்தப்படும்போது அது ஒரு நியாயத்தை. இப்போ இங்கே வந்து என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கிரகங்கள் நிறைஞ்ச மகாராஜா விக்கிரகம் நிறைஞ்ச நகர்ன்றாரு. ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு நகரம்.